மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தர்ப்பத்தை தான் ஒவ்வொரு தருணத்தில் தான் இந்த பிரபஞ்சம் தரும். ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் சாதகமான பலனை தந்துடுறது இல்லைங்க. நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலால் தான் இந்த பிரபஞ்சம் ஒரு தருணம் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி புரட்டாசி மாதம் நான் எப்படி இருக்க போகுதுன்னா, மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் என்னன்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதி புதன், ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி புதன். வேறு யாருக்குமே இல்லாத பிரார்த்தம் அப்படி என்ன சார் அப்படின்னா, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தான். அப்படி இருக்கிறதுனால தான் 1000 பேர் 1000 விதமான ஒரு கருத்துக்களை சொன்னாலும் தாம் மனசில் என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்களே தவிர சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி தான். ஆனாலும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு யாருக்கும் பாதகம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுப்பாங்க அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. தான் தனக்காக வாழ்ந்ததை விட தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகமாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்க. சரி, அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% சாதகமாக இருக்கும். அதுக்கு நிறைய ஆதாரத்தை கொடுக்குறேனுங்க. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபஸ்தானத்தில் போயிட்டு தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தன்னுடைய, அதாவது சூரியன் தன்னுடைய சுயசாரத்தில், உத்தரம் நட்சத்திரம்ன்றது ஐயப்பன் கடவுள் அவதரித்த நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், அந்த 3 பாதத்தில் சூரிய பகவான் கடந்து வர தூரம் எவ்வளோ நாட்கள்னு கேட்டிங்கன்னா 11 நாள். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை உத்தரம் நட்சத்திரத்தில் சூரியன் வரக்கூடிய நேரம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது. ஒரு வேலை செய்யும் போது செய்யலாமா வேண்டாமா, ஒரு நேரத்தில் இருக்கிற எண்ணம் சிந்தனை ஒரு நேரத்தில் இல்லாமல் இருக்கிறது, ஒரு வேலை செய்யும்போது செய்யலாமா வேணாமான்னு இருக்கிறது, 2 மனசாக இருக்குது பாருங்கள். அந்த 2 மனசாக இருக்கிற சங்கடங்கள் புரட்டாசி 1லிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார நீங்கிடும். நீண்ட நாள் யோசனையாகவே இருந்தது, ஒரு வாகனம் வாங்கலாம்னு இருக்கேன், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லை வீடு வாங்கலாம்னு இருக்கேன், அல்லது வீடு கட்டலாம்னு இருக்கேன், கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன், எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் ஒவ்வொன்றா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான நேரம் புரட்டாசி 1லிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்து தான் உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மற்றவங்க உறுதுணையாக இருந்தாங்களோ இல்லையோ, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க, இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்றைக்கும் நீங்கள் செய்த ஒரு புண்ணியம், என்றைக்கும் நீங்கள் செய்த ஒரு உதவி இந்த புரட்டாசி 1லிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார முகம் தெரியாத நபர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். வெளிநாடு சார்ந்தவங்களால் இருக்கலாம், வெளி மாநிலம் சார்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது வெளியூரில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். நிச்சயமாக பிரதிபலன் பாராமல் உதவி செய்கிறவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான ஒரு நல்லது செய்யக்கூடிய நேரம் இது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரும் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார.
உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக உங்கள் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது. அடுத்தபடியாக 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தைரியஸ்தானாதிபதி சூரியன் சந்திர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தில் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன். அப்போ குடும்பஸ்தானாதிபதி சாரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம்ன்றது சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம். உடல் உபாதைகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். முக்கியமாக பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, இது நடக்குமா நடக்காதா, ஆதாரம் கொடுக்குறேன்னு கேட்டுக்கிடுங்க. இந்த மாதம் பிறக்கப்பட்டது என்ன நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், குருச்சந்திர யோகம். அப்போது குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறவர் தொழில் ஸ்தானாதிபதி, தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய, பொதுவாக புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. லாபஸ்தானாதிபதி செவ்வா உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கார். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3வது பாவகத்தில், 3வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில். அற்புதமான பரிவர்த்தனைகள். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். படித்த படிப்புக்குண்டான 100% உத்தியோகம் கிடைக்கும். படிப்பில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். ஞாபக மருதி கொடுக்குதுங்க, படிப்பு பாதியிலே நின்று போச்சுங்க, உடல் உபாதைகள் கொடுக்குதுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே முழுமையாக சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை. சார் இது சாத்தியமா? 100% சாத்தியம், மாற்று கருத்து கிடையாது. அதுபோக பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய புதனாதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலையும், தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதாலையும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு போவீங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை புரட்டாசி மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை, 10 பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. 10 பிள்ளைகளும் முன்னுக்கு வரணுன்ற ஆசைகளை ஓடினாலும் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகும். மிதுன ராசியில் பிறந்த உங்களை இந்த பிரபஞ்சம் அழகாக கையை பிடிச்சி அடுத்த லெவலில் கொண்டு போய் விடுற நேரம் தான் இந்த நேரம். முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாமல் இருந்தோம்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம். அதை மனத்தில் வச்சுக்கிடுங்க. அடுத்தபடியாக இந்த 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுது. லாபஸ்தானாதிபதி செவ்வா உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கார். குரு பகவானுடைய பார்வை வேற படுது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை வேற பார்க்கிறார். கொடுத்த பணம் வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்னன்னா, வாங்கின பணம் கட்டலன்ற மன அழுத்தத்தை விட கொடுத்த பணம் வாங்கலையன்ற மன அழுத்தம். ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்க வாங்கினா கட்டிப்பிடுவீங்க, கொடுத்தா வாங்க முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இப்போ கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் புரட்டாசி மாதம் 25 தேதிக்கு மேற்கொண்டு சரியாக 31ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வரக்கூடிய புரட்டாசி மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து பலன் சொல்லுங்க.
ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து பலன் சொல்லுங்கள். அதுபோக எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிடணுன்ற ஆசை இருக்கும். நான் என்ன படிப்பேன், என்ன வேலைக்கு போவேன், எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ சொந்த வீடு வாசல் வாங்குவேன், எப்போ வாகனம் வாங்குவேன், இந்த மாதிரியான ஒரு ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியும், வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த ஜாதக பொக்கிஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. பழைய பாணியிலேயே பாரம்பரிய வழியில் இந்த சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க. இது ஒருத்தருடைய சாதக நோட்டு, ஒன்றும் டைரி கிடையாது, இது ஜாதக நோட்டு. மொத்தம் 116 பேப்பர். ஒரு மனுஷனுடைய முழுமையான வாழ்க்கை பலனை எழுதி கொடுக்குறேனுங்க. 7 தசை, ஒரு மனுஷனுக்கு 7 தசை வரும். ஒவ்வொரு தசையிலையும் 9 புத்திகள் வரும். ஒரு புத்தியிலையும் 9 அந்தரங்கள் வரும். அப்போ ஒரு தசை வரும்போது என்ன பலன், ஒரு புத்தி வரும்போது என்ன பலன், ஒரு அந்தரம் வரும்போது என்ன பலன், குரு மாறினா என்ன பலன், சனி மாறினா என்ன பலன், உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய கோட்சார பலனும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய அந்த தசாபுத்தி பலனும் இந்த சாதக நோட்டில் செய்து கொடுக்குறேனுங்க. அற்புதமான முறையில் இது மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடிய வேலை. இது காசு பணத்துக்கு செய்யக்கூடிய வேலை கிடையாது. 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் இது கீடாகாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம், ரொம்ப ரொம்ப கம்மியான காசில் இந்த நோட்டுக்குண்டான பணம் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இதை நான் செய்து கொடுக்குறேனுங்க. இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. 15 நாளில் எழுதி கொடுத்துருவேன். ஒரு சாதக நோட்டு எழுதுறதுக்கு 15 நாள் மேக்ஸிமம் டைம். சரிங்களா, பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.